அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். 6th class. 6th class. நம்ம பார்க்க போறது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இப்போ சப்ளை எப்படி இருக்கும், டிமாண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ சப்ளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மார்க்கெட்டு இப்படியே கீழே இருந்து மேலே போய் சப்ளை, இது சப்ளை மேலே டச் பண்ணிட்டு மறுபடியும் என்ன ஆகும், கீழே வரும். அப்படியே வந்துட்டு மீண்டும் என்ன ஆகும், அந்த எங்க தொடங்கும், எங்க டச் ஆச்சோ மறுபடியும் அந்த டச் ஆன இடம் சப்ளைக்கு மீண்டும் என்ன ஆகும், மறுபடியும் போகும். போயிட்டு மீண்டும் என்ன ஆகுனா திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஆளாகி மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் சப்ளைல போய் டச் ஆகும். டச் ஆகிட்டு மீண்டும் என்ன ஆகும், டவுன்ல மீண்டும் ஃபால் ஆகும். இப்படி வந்து சப்ளை ஜோனை தொட்டுட்டு மீண்டும் போய் தொட்டு வந்துட்டு கடைசியா வந்து ஹை அக்யூரஸியா என்ன ஆகும்னா டவுன் ஃபால் ஆகும். இது சப்ளை ஜோன். இது ஏன் சப்ளை ஜோன் சொல்றாங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல ஒரு செல்லர்ஸ் வந்து அதிகமா செல் பண்றாங்க. பையர்ஸோட செல்லர்ஸ் அதிகமா இருப்பாங்க. செல்லர்ஸ் வந்து அதிகமா செல் பண்றாங்க. செல் பண்ணிட்டு சின்னதா விற்கிறாங்க, மறுபடியும் வாங்குறாங்க, மறுபடியும் அதிகமா விற்கிறாங்க, சிறுசா வாங்குறாங்க, அதிகமா விற்கிறாங்க, சின்னதா வாங்குறாங்க. இது அதிகமா சின்னதா அதிகமாகவும் கம்மியாகவும் அதிகமாகவும் குறைவாகவும் வித்துட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போறாங்க. சப்ளை அங்க கொடுத்த இடத்துக்கு மறுபடியும் போறாங்க. மறுபடியும் என்ன ஆகுறாங்க, மறுபடியும் சப்ளை அங்கிருந்து மறுபடியும் விற்கிறாங்க, அப்படியே மறுபடியும் வாங்குறாங்க, சிறுசா வாங்குறாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் சப்ளை பண்ண இடத்துக்கு மறுபடியும் போறாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க, கொடுக்க போறாங்க. சப்ளைங்கிறது கொடுக்குற இடம், இப்போ விற்கிற இடம். மறுபடியும் இந்த இடத்துல விற்கிறாங்க, மறுபடியும் விற்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா அதிகமா வித்துறாங்க. அதிகமா விற்கிற இடம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு செல் ஆகிரும். இது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். ஓகே, சாரி, சப்ளை ஜோன். அடுத்தது டிமாண்ட் ஜோன். எப்படின்னா அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் பாத்தீங்க, இது டிமாண்ட் ஜோன். இது டிமாண்ட் ஜோன். இது டிமாண்ட் ஜோன். இதுல என்னன்னா செல்லர்ஸ் வந்து வருவாங்க, வந்துட்டு மறுபடியும் செல்லர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. மறுபடியும் பையர்ஸ் வந்து அதிகமா பை பண்ணுவாங்க. இங்க அப்படின்னா இங்க இருந்து போவாங்க, பை பண்ணுவாங்க, மறுபடியும் செல் பண்ணுவாங்க. கீழே வரும்போது செல் பண்ணிட்டு மீண்டும் என்னன்னு அதே டிமாண்ட் மறுபடியும் அந்த டிமாண்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்க பை பண்ணாங்களோ அதே இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு ஒரு சிறுசா ஒரு சின்னதா கொஞ்சம் விற்பாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க, மறுபடியும் வாங்குவாங்க, வாங்கிட்டு விற்பாங்க, வாங்குவாங்க. இப்படியே வந்து மறுபடியும் மறுபடியும்
அந்த பை பண்ண இடத்துலயே மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு வந்துருவாங்க. மறுபடியும் என்ன பிரைஸ் இருந்ததோ அந்த பிரைஸ்க்கு மறுபடியும் ரீடெஸ்ட் மறுபடியும் ரிட்டர்ன் திரும்ப வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க. கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க. இதை விட இது இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு திரும்ப என்ன விற்பாங்க. கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு திரும்ப விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அந்த பை பண்ண இடத்துக்கு மறுபடியும் திரும்ப வருவாங்க. திரும்ப வந்துட்டு சடனா என்ன பண்ணுவாங்க, அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமா வாங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அப் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சிடும். அப்ல அதிக பீக்கா போக ஆரம்பிச்சிடும். இது வந்து டிமாண்ட் ஜோன். இது வந்து சப்ளை ஜோன். இது வந்து சப்ளை ஜோன். இது சப்ளை ஜோன். இது சப்ளை ஜோன். சப்ளை ஜோன். இது டிமாண்ட் ஜோன். அதிகமா பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல கூட பை பண்ணுவாங்க. பை பண்ணா இது டிமாண்ட் ஜோன். விற்க ஆரம்பிச்சாங்கன்னா செல் பண்ணாங்கன்னா இது சப்ளை ஜோன். செல் பண்ணாங்கன்னா சப்ளை ஜோன். பை பண்ணாங்கன்னா டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல அதிகமாக வாங்கும்போது என்ன ஆகும், ஒரு பொருளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். இங்க வந்து கொடுக்குறவங்க, இங்க விற்கிறவங்க, கொடுக்குறவங்க, சப்ளை பண்றவங்க, இது சப்ளை ஜோன். இப்போ சார்ட்ல பார்ப்போம். சார்ட்ல பார்க்கும்போது காட்டுறேன். இப்போ 4 ஹவர்ல எடுத்துருக்கேன். 4 ஹவர் 1 ஹவர்ல நீங்க வந்து பார்க்கலாம். 4 ஹவர் 1 ஹவர்ல நீங்க பார்க்கலாம். இப்போ பாரு, இது இங்க இருந்து இப்படி சப்ளை ஜோன். இது டிமாண்ட் ஜோன். இது டிமாண்ட் ஜோன். இது டிமாண்ட் ஜோன். இது டிமாண்ட் ஜோன். என்ன பண்றாங்க, டிமாண்ட் இங்க வந்து பை பண்றாங்க. பை பண்ணிட்டு மீண்டும் என்னங்க மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்துட்டு மீண்டும் மிச்ச வருஷம் மறுபடியும் மேலே போறாங்க. மேலே போயிட்டு சடனா என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. அதிகமா வாங்குறாங்க. கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு திரும்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் மறுபடியும் பை பண்றாங்க. மறுபடியும் செல் பண்றாங்க. மறுபடியும் இந்த இடத்துல இருந்து பை பண்றாங்க. பை பண்ணிட்டு மீண்டும் என்ன ஆகுறாங்க, செல் பண்றாங்க. பை பண்றாங்க, செல் பண்ணிக்கிறாங்க. இங்கிருந்து மறுபடியும் பை பண்றாங்க. என்ன ஆகும், இங்கிருந்து பை அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சடனா அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், அப்ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சிடும். அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இதை விட அதிகமா, இங்க கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. இங்க கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு மறுபடியும் மீண்டும் கம்மியா வாங்கிக்கிறாங்க. மீண்டும் கம்மியா வாங்கிட்டு என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் ஓவராலா இதை விட அதிகமா சடனா வாங்கிடுவாங்க. அந்த மூவ் தான் அந்த இடத்துக்கு பேர் தான் டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன். இப்போ மார்க்கெட்ல இதுதான், இந்த இடம் தான் டிமாண்ட் ஜோன். உங்களுக்கு இது டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், மார்க்கெட்டு அதிகமா போக ஆரம்பிச்சிடும். அதே டவுன் ட்ரெண்ட். சாரி, சப்ளை ஜோன். சப்ளை ஜோன் அப்படின்னா இது இங்க பாருங்க, சப்ளை ஜோன்ல அதேதான். இங்க வந்து சப்ளைல இங்கிருந்து போயிட்டு மீண்டும் நாங்கள் வந்துட்டு மறுபடியும் சப்ளைல டச் ஆகிட்டு மீண்டும் கொஞ்சமா மறுபடியும் கீழே வர்றாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் மேலே போறாங்க. மறுபடியும் மேலே போய் சப்ளை டச் பண்றாங்க. மறுபடியும் கீழே வர்றாங்க. மறுபடியும் வாங்குறாங்க. மறுபடியும்
இங்க வாங்கிட்டு சடனா என்ன ஆகுது? மறுபடியும் அதிகமா விக்கிறாங்க. என்னது? அதிகமா விக்கிறாங்க. அதாவது இங்க வாங்குறாங்க, இங்க விக்கிறாங்க. இந்த இடத்துல சப்ளை ஜோன். இது வந்து சப்ளை ஜோன். இங்க சப்ளை ஜோன். இது சப்ளை ஜோன். இது சப்ளை ஜோன். இங்க விக்கிறாங்க, விக்கிறாங்க. இங்கிருந்து விக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமா விக்கிறாங்க. கொஞ்சமா வித்துட்டு, மீண்டும் என்ன பண்றாங்க? அப்படியே மறுபடியும் போயிட்டு அதிகமா கொஞ்சம் அதிகமா விக்கிறாங்க. அப்படியே அதிகமா வித்துட்டு மீண்டும் என்ன பண்றாங்க? அதே மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டு சப்ளை இருக்கிற இடத்துக்கே போயிட்டு மீண்டும் என்ன கம்மியா விக்கிறாங்க. மீண்டும் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க? அதிகமா வித்து போடுறாங்க. இங்கிருந்து அதிகமா விக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இங்கிருந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா விக்கிறாங்க. இது வந்து அதிகமா பாருங்க. இங்கிருந்து அதிகமா விக்கிறாங்க. அப்போ சப்ளை ஜோன் வந்து அப்போ சப்ளை ஜோன்ல இங்க திரும்ப வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். அப்போ அதிகமா விக்கும்போது ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல வர ஆரம்பிச்சிருது. இதுதான் சப்ளை ஜோன். இது லாங் ட்ரேடுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆகும். அவ்வளோதான். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இவ்வளோதான். மார்க் பண்றது பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணணும்னா, இது ரொம்ப ஓவரா மார்க் பண்ணிட்டீங்கன்னா, இங்க டச் ஆயிருக்கு. வந்துட்டு சிறுசு சிறுசா மறுபடியும் விக்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் என்ன நிக்குது? மறுபடியும் மேல போய் அதே இடத்துக்கு போயிருக்காங்க. மறுபடியும் கொஞ்சம் வித்துருக்காங்க. கொஞ்சம் வித்துட்டு மீண்டும் என்ன பண்ணிருக்காங்க? மேல போயிருக்காங்க. போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்க? அங்கிருந்து அதிகமா விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமா அங்கிருந்து வித்ததையுமா பாருங்க. அதிகமா வித்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. இங்கிருந்து இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வாங்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? மறுபடியும் கொஞ்சம் வித்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க? அதே இடத்துக்கு போய் மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் வித்துருக்காங்க. அப்போ இந்த இடத்த மல்டிபிள் டைம்ல வந்து உங்களுக்கு விக்க வாங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இதே தான் இந்த இடத்துலயே மல்டிபிள் டைம் வந்து விற்கிறக்கும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் வாங்குறக்கும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால சப்ளை அண்டு டிமாண்ட் ஜோன்னு நம்ம சொல்றோம். இவ்வளோதான் பேசிக்ஸ். உங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து இதோட மட்டும் நீங்க மார்க் பண்ணி பார்க்கணும். படிக்கும்போது ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணி செல் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி டிமாண்ட் ஜோன்ல நீங்க பை பண்ணி பார்க்கணும். மார்க் பண்ணணும். எப்பவுமே நீங்க வந்து மார்க் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்க வின் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே. அதே மாதிரி இந்த டிமாண்ட் ஜோன்ல வந்து உங்களுக்கு ஹேமர் கேண்டிலோ இல்லை ஹேமர் கேண்டிலோ இல்லை புள்ளி சிங்கிள் பிங்கோ வந்துச்சுன்னா இந்த இடத்துல வருங்க. ஹேமர் கேண்டில் இருக்கு. ஹேமர் கேண்டில் டிமாண்ட் ஜோன் வந்து ஹேமர் கேண்டில் இருக்குது. இந்த இடத்துல ஹேமர் கேண்டில். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹை பம்பாக மாறுறதுக்கு இந்த இடம் நல்ல சான்ஸ். ஹேமர் கேண்டில் இருக்கு. அதனால இங்கிருந்து அதிகமாக போகும். அதனால இந்த மாதிரி இங்கே பாருங்க. இங்கே வரும் டோஜி இருக்கு. இங்கே டோஜி இருக்கு. அப்போ இங்கிருந்து என்ன ஆகும்? அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கே ஷூட்டிங் ஸ்டார் ஏதாவது இருக்கும். இல்லைன்னா புள்ளி செங்கல் பேரி செங்கல் பின் இருக்கும். இங்கே பேரி செங்கல் பின் இருக்குது. இங்கேயும் இருக்கு பேரி செங்கல் பின். இப்போ இங்கிருந்து என்ன ஆகுது? ஒரு மார்க்கெட்டு ரொம்ப தூரம் அதிகமாக போகுது. அப்போ சப்ளைல புள்ளி செங்கல் இந்த பேரி செங்கல் பின் பாருங்க. ஷூட்டிங் ஸ்டார் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் பாருங்க. இருந்ததுன்னா அந்த இடத்துல லாங் என்ட்ரி எடுங்க. அதே மாதிரி டிமாண்ட்ல ஒரு ஹேமர் கேண்டிலோ டோஜி இருந்ததுன்னா நீங்க அந்த இடத்துல லாங் என்ட்ரி எடுக்கலாம். அவ்வளோ. இதோட கிளாஸ் முடிஞ்சது. ஓகே.